ஒரு சுவாரஸ்யமான சிந்திக்க வைக்கும் கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். சரி, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என் குரல் உங்கள் கற்பனைக்கு நிறம் பூசட்டும். ராஜாவையும் குரங்கையும் பற்றிய அதிசய கதை அலைமோதும் பசுமை சூழ்ந்த ஒரு அழகான இராச்சியம். அதன் நடுவில் செழுமை நிறைந்த அரண்மனை. அந்த அரண்மனையில் வாழ்ந்தார் நல்வழி கொண்ட ஒரு ராஜா. ராஜாவுக்கு அரச ஆலோசகர்கள் இருந்தாலும் அவருக்கு மிகவும் நெருக்கமானவன் வேறொருவன். ஒரு சிறிய குரங்கு. அந்த குரங்கையே ராஜா தனது நெருங்கிய தோழனாகவும் நம்பிக்கைக்குரிய உதவியாளராகவும் வைத்திருந்தார். ஆனால் அரச மன்றத்தினர் இதனால் மகிழவில்லை. ஒரு குரங்கிடம் இவ்வளவு நம்பிக்கை வைப்பது சரியா என்று அவர்கள் அடிக்கடி கிசுகிசுத்தார்கள். ஆனால் ராஜா அவர்களது சொற்களை மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு மதியம் சூரியன் மெதுவாக மங்கிக் கொண்டிருந்த நேரம். ராஜா தனது மெத்தை படுக்கையில் படுத்து கண்களை மூடி ஓய்வெடுக்கிறார். அருகில் விழித்திருக்கும் குரங்கு ராஜாவின் கண்ணிமிடத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ராஜாவை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று அது தனக்குள் முடிவெடுத்திருந்தது. அந்த நேரத்தில் ஊரெங்கும் இல்லாதபடி ஒரு ஈரெம்பத் திமிருடன் வந்து ராஜாவின் நெஞ்சில் அமர்ந்தது. குரங்கு அதை பார்த்தவுடன் கண்கள் கோபத்தில் நெருப்பாயின. என் ராஜாவை யாராலும் தொந்தரவு செய்ய முடியாது என்று அது சிறிய கைகளால் ஈயை விரட்ட முயன்றது. ஆனால் ஈ எத்தனை தடவை விரட்டினாலும் அதே இடத்துக்கு திரும்பி வந்து அமர்ந்தது. குரங்கின் கோபம் மேலும் அதிகரித்தது. இப்பொழுது அது யோசித்தது, கையை வைத்து விரட்டினா போறதில்லை, இதை கொஞ்சம் பாடம் கற்றுத்தான் ஆக வேண்டும். அப்படி சொல்லிக்கொண்டு அருகிலிருந்த ராஜாவுக்கு சொந்தமான கத்தியை சிறிய கைகளால் எடுத்துக்கொண்டது. அதே நேரத்தில் ஈ மீண்டும் ராஜாவின் மார்பில் வந்திறங்கியது. இதுவே சரியான நேரம் என்று குரங்கு பாய்ந்தது. ஒரு அதிரடி அடி. ஈ பறந்து ஓடியது. ஆனால் அந்த தாக்கம் ராஜாவையே காயப்படுத்திவிட்டது. ராஜா வலியால் எழுந்து உட்கார குரங்கு பயத்தில் நடுங்கியது. நான் ஏதோ தவறு செய்துட்டேனோ என்று அது தெரியாமல் திகைத்து நின்றது. ஆனால் உண்மை என்ன? நல்ல மனசு இருந்தாலும் அறிவு இல்லாதவரின் செயலால் நஷ்டம் நிச்சயம். நல்லவர்களுடன் இருப்பது நல்லது, ஆனால் அறிவில்லாத ஒருவரிடம் கண்மூடி நம்பிக்கை வைப்பது ஆபத்து. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்தது? பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த பன்ற மேலும் கதைகள் வருகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸை. நன்றி, வணக்கம்.